புதினா சாதங்க சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க, கைத்தா சமையலறை. புதினா சாதம் செய்யலாங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. டம்ளர் இந்த சைஸ் டம்ளருங்க, ஒரே டம்ளரு. 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 1 கப்பு புதினா தழை, 1 கப்பு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் இப்போ ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பட்டை, கிராம்பு போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா தழை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இவ்வளோத்தை இப்போ போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. ஊற வச்சு சுத்தம் பண்ண அரிசியை இப்போ போட்டுக்கலாங்க. கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில் வந்துருச்சுங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கிளறிக்கலாங்க. புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. புதினா சாதம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.